இவர்கள் தான் நான் போட்டப்போ எனக்கு பரந்தூர்ல இருக்கு 2 கேஸ் இருக்கு. அந்த ஊர் மக்கள் கிட்டத்தட்ட அனாதைகளாக இருந்தார்கள். அதுதான் உண்மை. அண்ணன் சீமான் அவர்கள் மட்டும் ஒரே ஒரு முறை குரல் கொடுத்தார் என்று நினைவு. முதலில் அந்த மக்களுக்காக நேரடியாக களத்துக்கு சென்ற ஒரே அரசியல் தலைவர் விஜய். இன்னைக்கு விவசாயிகளுக்காக முதலை கண்ணீரை வடிக்கும் சண்முகம் அப்போது ஏன் செல்லவில்லை? விவசாயிகள் பாதுகாப்பு முன்னணி வைத்திருக்கல அந்த தலைவர்கள் ஏன் பரந்தூருக்கு செல்லவில்லை? இன்னைக்கு ஒரு கணக்கு எடுக்கிறாங்க, மாணவர்கள் போராட்டத்துக்கு பண்ணக்கூடாதுன்னு ஒரு தலைமைச் செயலாளர் அறிக்கை விட்டார்னோடனே அவரை பதவி நீக்கம் பண்ணலன்னா ஆட்சியை கவுத்துருவோன்ட்டு மிரட்டுறீங்களே. திருவண்ணாமலையில வேலுவின் நிலத்துக்காக சிப்காட்டுக்கு அரசு எடுத்த நிலத்துக்காக 8 விவசாயிகளை குண்டர் சட்டத்தில் அடைத்தாரே ஒரு கலெக்டர், அந்த கலெக்டர் பதவி நீக்கம் செய்யணும்னு கேட்டாங்களா அந்த கம்யூனிஸ்டுகள்? என்னப்பா அநியாயம் இது? ஒரு விவசாயி போராடுறான், அவனை குண்டாஸ்ல போடுறாங்கப்பா. விவசாயிய குண்டாஸ்ல போட்ட கலெக்டர் பதவி நீக்கம் செய்யணும்னு அன்னைக்கு சண்முகமா பாலகிருஷ்ணன் கேட்கலையே. கேட்டா திமுக கிட்ட கொள்கை இருந்துச்சு, தாவக கிட்ட கொள்கை இல்லைம்பாங்க. கொள்கை இல்லாத கட்சிக்கு எதுக்கு ஆதரவு கொடுக்குற? உன்னை யார் ஆதரவு கொடுக்க சொன்னது? போ. கலைச்செல்வன் சொல்றாரு இன்னைக்கு நீங்க ஆட்சியை கவுத்துருவன்றீங்க. நாங்க முக்கியமா அந்த அதிகாரி முக்கியமா? என்ன வார்த்தை இது? ஒரு கலெக்டர் தானே குண்டர் டிடென்ஷன்ல சைன் பண்ணது. எதிர்ப்பு கிளம்பியதும் 3வது நாள் அந்த குண்டர் சட்டத்தை வாபஸ் வாங்கினீர்கள் அல்லவா? அப்ப அந்த கலெக்டர் பதவி நீக்கம் பண்ணணும்னு ஏன் சிபிஎம் கேட்கல? இன்னைக்கு பரந்தூர் மக்களுக்காக நீலி கண்ணீர் வடிக்கிறீங்க. இந்த திமுக நண்பர்கள் ஒரு சுற்றுச்சூழல் ஃப்ராட் அமைப்பு ஒன்று இருக்குது. போனாங்களா ஒரு நாளாவது? இன்னைக்கு தாவக அரசுக்கு நன்றின்றீங்க. அன்னைக்கு போனீங்களா? எதுக்கு நீங்க அந்த அமைப்பு நடத்துறீங்க? பூலகி நண்பர்கள் இதான வேலை உங்களுக்கு? அது பூலகம் இல்லையா? ஏகனாபுரம் போனீங்களா? இங்க உட்கார்ந்துக்கிட்டு திமுக சொம்படிக்கிறது தான் வேலை அவங்களுக்கு. அதிமுக பேசவே இல்லை. இவர்களும் நிலம் வாங்கி போட்டிருப்பார்கள்.